வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 3வது ஓடிஐ மேட்ச்சு. இதோட ஒரு சின்ன ஒரு ப்ரீவியூ மாதிரி ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்தியா டாஸ் தோற்றுட்டாங்க. அது என்ன ராசின்னு தெரியல. இந்தியா மேட்ச் விளாண்ட எல்லாமே முக்கால்வாசி மேட்ச் ஃபுல்லாக டாஸ் தோற்றுட்டே இருக்கிறாங்க. கடைசியாக விளாண்ட நம்ம ஆஸ்திரேலியா கூட ஒரு 4 மேட்ச் டாஸ் தோற்றோம். அப்புறம் இவங்க கூட ஒரு 2 மேட்ச் T20 மேட்ச்சில் டாஸ் தோற்றோம். இது ஒரு 3 மேட்ச், கிட்டத்தட்ட 9 மேட்ச் வந்துட்டு டாஸ் தோற்றுக்கணும் நண்பர்களே. இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரில. அந்த மாதிரி பரவாயில்ல, டாஸு தோற்றாலும் பரவாயில்ல, மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு அருமையான விஷயம்னு சொல்லிட்டு போகலாம். என்ன கேட்டால் மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க, அதனால் வந்து சூப்பர்னு சொல்லலாம். வழக்கம் போல் மார்க்கம் வந்து நம்மளை பேட் பண்ண சொல்லிட்டாப்புல மார்க்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ராஜத் பட்டிதார் வந்து டெபியூட் பண்ணாருங்க. ஒரு நல்ல ஒரு பிளேயர் தாங்க ராஜத் பட்டிதார், நல்ல ஒரு பிளேயரு. நம்ம ஆர்சிபிக்காண்டி நிறைய விளாண்டுருக்காப்புல. ஒரு 16 பாலுக்கு 22 ரன் அடித்தார். கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அக்ரோஷ், ஒரு மாதிரி கிரிக்கெட் விளாண்டு நல்லா பண்ணார். பட் அந்த பர்கர் ஓவர் போல்ட் ஆகிட்டார். அப்புறம் வந்து சாய் சுதர்சன் இன்னமும் வந்துட்டு இப்போ அவருக்கு 2 மேட்ச் நல்லா விளாண்டாப்புல. பட் பரவாயில்ல, ஃப்யூச்சர் நிறையா இருக்குது. அதிகமாக அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா விளாட்றாப்புல, பார்ப்போம். அடுத்து வந்து 1-1 சஞ்சு சாம்சன். 1-1 சஞ்சு சாம்சன் அருமையான ஒரு பேட்டிங் பண்ணாருங்க. அது இந்த மாதிரி ஒரு பவுலிங் பிச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பவுன்ஸ், இந்த மாதிரி விக்கெட்லாம் வந்து சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி விளையாடுறது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் என்ன கேட்டால். ஏன்னா எல்லாருமே ரன் அடிக்க திணறும் போது சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை வந்து காப்பாற்றிருக்காங்க நண்பர்களே. சஞ்சு சாம்சன் 114 பாலில் 108 ரன்னு, 6 4 3 6. திலக் வர்மா வந்து 77 பாலில் 52 ரன்னு, 5 4 1 6. 2 பேருமே நல்லா ஒரு 4 கூட. திலக் வர்மா கொஞ்சம் முன்னாடி ரொம்ப தடவிட்டே இருந்தாப்புல வந்த உடனே. பட் இருந்தாலும் அப்புறமா கொஞ்சம் சஞ்சு சாம்சன் நல்லா கம்பெனி கொடுத்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டாருன்னே சொல்லலாம். நல்லா விளாண்டாருன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு 50 உடனே ஒரு மகராஜ் ஓவரில் ஒரு தூக்கி அடித்தாப்புல ஷாட்டு. பட் அவுட் ஆகிட்டாப்புல. நல்ல ஒரு இன்னிங்ஸு. KL ராகுல் 35 பாலுக்கு 21 ரன்னு, பரவாயில்ல. பட் அவரால் முடிஞ்சதை பண்ணாப்புல. ஓகே, நல்லது. ரிங்கு சிங் ஒரு நல்ல கடைசியாக ஒரு கேமியோ விளாண்டு கொடுத்தாருங்க. 27 பாலுக்கு 38 ரன்னு, 3 4 2 6. அவருக்கு உண்மையிலே எதிர்காலம் ரொம்ப பிரைட்னஸாக இருக்குங்க. ஒன் டே ஆகட்டும், T20 ஆகட்டும், அருமையாக விளாட்றாப்புலிங்க. நல்ல ஒரு பிளேயரு. அக்ஷர் படேல் அவ்வளோ இது பண்ணல. சுந்தர் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் அடிச்சு தான் கேட்ச் ஆனார். வேறு எந்த பிச்சு இருந்தால் கண்டிப்பாக 6 போயிருக்கும். 9 பாலுக்கு 14 ரன்னு, 2 4. அப்புறம் அக்ஷதீப் சிங் வந்தார், ஒரு 6 அடித்தார் ஃபஸ்ட்டு பாலே. பரவாயில்ல, கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது அக்ஷதீப் சிங்க்கு. இதே மெயின்டைன் பண்ணிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்கர் வந்து 2 விக்கெட்டு, அப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் 3 விக்கெட்டு, மகராஜ் 1 விக்கெட்டு, முல்டர் 1 விக்கெட்டு, வில்லியம்ஸ் 1 விக்கெட். அதில் வில்லியம்ஸ் ஓவரை பொழந்து கட்டிட்டாங்க. அப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் ஓவரையும் பொழந்து கட்டிட்டாங்க. 2 பேருமே எக்கனாமிக் பார்த்திங்கன்னா 7க்கு மேலே போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி, இப்போ இந்த செகண்ட் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா சரி எப்படியும் சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பிச்சு வந்து சேஸும் பண்ணிக்கிறாங்க, விக்கெட்டும் விட்டுட்டு தோத்துன்னு போயிருக்காங்களா, அதனால் இதனால் கணிக்க முடியல. பட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா அருமையாக இருந்துச்சுங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா கொடுத்தாங்க. அதில் அந்த டோனி அந்த பையன் ஒரு 87 பாலுக்கு 81 ரன்னு அருமையான இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்தாப்புலைங்க அந்த டீமுக்கு. 6 4 3 6 நல்லா விளாட்றாப்புல அந்த பையன். பேட்டிங் நல்லா அருமையாக விளாட்றாப்புல. வேண்டர்வுசன் ரொம்ப ஒஸ்ட்டு என்னை கேட்டால் இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே ரொம்ப மோசமாக தான் விளாட்ருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் தான், ரொம்ப மோசமாக விளாண்டுருக்காருங்க. அதுவும் 17 பாலுக்கு 2 ரன்னு. மார்க்கம் வந்து ஒரு நல்ல ஒரு கொடுத்தாரு. அவரும் அந்த டோனிங்கிற பையனும் அவர் 36 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். கிளாசன் 21 ரன்னுக்கு அவுட்டு. அப்புறம் ஃபுல்லாக மில்லர் கொஞ்சம் கடைசியாக அடிப்பாருன்னு பார்த்தேன், அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். என்ன காரணம்னா பிச்சு கொஞ்சம் நல்லா பவுலிங்கு நல்லா சாதாரணமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து வாஷிங்டன் சுந்தரை நல்லா ஓவர் கொடுத்து நல்லா கண்டெயின் பண்ண விட்டார் ராகுல். வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், அக்ஷர் படேல் ஆகட்டும், 2 நல்லா கண்டெயின் பண்ணாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் விக்கெட்டுகள் விழுந்துச்சு. சரிங்களா, நல்ல ஒரு அப்போ நம்ம அக்ஷதீப் சிங் நல்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாப்புல ஓப்பனிங்லேயே. அப்புறம் வந்து நல்ல ஒரு LBW போல்ட், இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஒரு சீரியஸாக இருந்துருங்க அக்ஷதீப் சிங்குக்கு.
முகேஷ் குமார் ஒரு விக்கெட்டு, ஆவேஷ் கான் 2 விக்கெட்டு, சுந்தர் 2 விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டு, நல்லா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னா மேட்ச் எங்கே விட்டாங்கன்னா அவங்க மார்க்கம் அவுட் ஆப்னதில்ல, அந்த தான் ஒரு ட்ராப் பேக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 விக்கெட்டு கண்டினியூஸாக விட்டாங்க நண்பர்களே. 141க்கு 3, 161க்கு 4, 175க்கு 5, 177க்கு 6 அப்படியே சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் ஃபுல்லாக மலன்னு போயிடுச்சுங்க. இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு போராடி பார்த்துருப்பாங்க. பட் அந்த விக்கெட்லாம் மலம் விழுந்தோடனே மில்லர் தான் ஒருத்தர் தான் இருக்கார். பட் அவராலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அவுட் சைடு எட்ஜ் போட்டு கீப்பர் ராகுல் நல்ல ஒரு கீப்பிங் பண்ணாருங்க. கிட்டத்தட்ட 4 கேட்ச் என்னமோ பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 4 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க ராகுல். அருமையான கீப்பிங் பண்ணார். நம்ம சாய் சுதர்சன் ஒரு சூப்பரான ஒரு அருமையான கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. அது மாதிரி நல்ல ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸுங்க. விராட் கோலி 2018 5-1 சீரிஸ் வின் பண்ணி கொடுத்தாரு கேப்டனாக இருந்து. போன டைம் 2022 ராகுல் கேப்டன்சி பண்ணி 3-0 தோத்துட்டு வந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ராகுலுக்கு ஒரு கேப்டன்சி நல்லா அருமையாக பண்ணாருங்க. இன்னும் ராகுலை பாராட்டலாம். கேப்டன்சி பொறுத்தவரைக்கும் நல்லா பண்ணார். இது மாதிரி பண்ணுவார் நம்பலாம். அதுபோக நம்ம டீம் பெருசாக எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்கல. 10 ஒய்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ஒன் டே மேட்ச்சில் இருக்கிறதா செய்யும் நண்பர்களே. மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு, மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து அக்ஷதீப் சிங்க்கு. இன்னும் கிட்டத்தட்ட 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நங்குற மாதிரி டீமுக்குள்ள இடத்த போட்டு உட்காந்துட்டார். என்னையாடா நீங்கள் எடுக்காமல் விளாண்டிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கடா ஒரு ட்ரிக்கியான பிச்சில் நான் வந்து ரன் அடிச்சிருக்கேன், அதுவும் செஞ்சுரி அடிச்சிருக்கேன், அது சவுத் ஆப்பிரிக்காவில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு. ஏன்னா 3வது 1-1 இறங்கி செஞ்சுரி அடித்தது கோலி, கங்குலி, அப்புறம் சஞ்சு சாம்சன் தான் சவுத் ஆப்பிரிக்கா கிரவுண்டில். சரிங்களா. அது போக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஓடி பின் வந்து ஒரு வருஷத்தில் ஆஸ்திரேலியா வந்து 2003 வந்து அந்த கப் அடித்தாங்களா 30 மேட்ச்சு. இந்தியா இப்போ 2023 வந்து 27 மேட்ச் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா 1999 26, சவுத் ஆப்பிரிக்கா 96 25, சவுத் ஆப்பிரிக்கா 2000 25. சரிங்களா. இதுதான் நடந்திருக்கு. அது போக இந்தியா போய் சவுத் ஆப்பிரிக்காவில் விளாண்டுருப்பாங்களா மேட்ச்சு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 92 பார்த்தீங்கன்னா 5-2 தோற்றுருக்கோம். 2007 பார்த்தீங்கன்னா 4-0 சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்கிறாங்க. 2011 சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்கு 3-2 சொல்லிட்டு. 2013-14 சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணியிருக்கு 2-0 சொல்லிட்டு. 2017-18 வந்து இந்தியா வந்து 5-1 சொல்லி அடிச்சிருக்கிறோம். 2021-22 பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 3-0. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 2-1 சொல்லி அடிச்சிருக்கிறோம் நண்பர்களே. ஆக மொத்தம் 2 சீரீஸாக ஜெயிச்சிருக்கோம். சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு வருஷத்தில் ஒரு இயரில் ஹென்ரி கிளாசன் பார்த்தீங்கன்னா 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காருங்க. இப்பா சாமி. அது போக டேவிட் வார்னர் இந்த வருஷம் தான் 112, மார்க்கம் 113, ரோஹித் சர்மா 117. அதாவது ஹென்ரி கிளாசன் பாருங்கள் ஒன்டே T20 மாதிரி வாழ்ந்துருக்காப்புல. அது காரணம் அந்த ஆஸ்திரேலியா சீரீஸு போலம் தான். அப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த மும்பை வாங்கணையில் போலம் தான், இந்த டெல்லி பிச்சில் தான். அதெல்லாம் நல்ல ஒரு இதாகி போச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு மேட்ச்சு. மோஸ்ட் 4+ விக்கெட் கால் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓடியில் பார்த்தீங்கன்னா சகல் தான் 3, குல்தீப் 3, அக்ஷதீப் 2 எடுத்திருக்காரு, கும்ப்ளே 2 எடுத்திருக்காரு, சுனில் ஜோஷி 2 எடுத்திருக்காருங்க. சரிங்களா. நல்ல ஒரு அருமையான ஒரு சீரீஸ் அமைஞ்சு போச்சு. நம்ம அக்ஷதீப் சிங்கும் சரி, இந்தியா டீமுக்கும் சரி. இந்த வேர்ல்டு கப் தோற்று வந்ததுக்கப்புறம் வந்து யாருமே பெரிய பிளேயர் யாருமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டீமை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டாப்பிள்ளைங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் ஆகிப்போச்சு. அக்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காருங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஒன் டே சீரீஸ் அந்த பேட்டில் சீரீஸில் பார்த்தீங்கன்னா முனாப்படையில் தான் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. 2010-11 எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் தான் எடுத்திருக்காரு. ஒரு அருமையான ஒரு பவுலராக திகழ்கிறார் நம்ம டீமுக்கு. ஏன்னா இடையில கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தார். ஏன்னா நோ பால், ஒய்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தாப்புல. T20 மேட்ச்சு இன்னும் ஆஸ்திரேலியா கூட ஆகட்டும், அப்புறம் இந்த நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆகட்டும், அப்புறம் இன்னும் அவுட்டாக இருந்தார். பட் இந்த ஒன் டே சீரீஸில் போட்டு கலெக்டாப்பில் போட்டு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்லைங்க அக்ஷதீப் சிங்கு. அருமையான ஒரு இது. இப்போ டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் நண்பர்களே. ஏன்னா அதுக்கு ரோஹித் சர்மா, கோலி இவங்களாம் வந்துடுவாங்க. ருத்ராஜ் வேறு இன்ஜுரின்னு சொல்கிறாங்க, அவர் விளையாட மாட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்குது. இஷான் கிஷன் வேறு அவர் எதோ மென்டல் டார்ச்சர்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அவருக்கு போல தான் KS பரத்தை இட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. கண்டிப்பாக டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் நண்பர்கள். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவே நம்ம சீரீஸ் வின் பண்ணதே இல்லை.
இந்த சீரிஸ் வின் பண்ணிட்டோம்னா ஒரு வேர்ல்டு கப் தோற்றதுக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவில் போய் மேக்ஸிமம் எந்த டீமும் டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்கான்னு கேட்டால் என்னையோட டவுட்டு. வின் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப ரேரு. பட் இந்தியா வின் பண்ணதில்லை. அதை இந்த ட்ரிப்பு சாதிச்சு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.